நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்தபோது தமிழ்நாடு எந்த நிலையில் இருந்துச்சு? கொரோனாவில் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் கூட கிடைக்காத நிலையில் இருந்துச்சு. தமிழ்நாட்டோட பொருளாதாரம் 0.07 அந்த விழுக்காடு தான் இருந்துச்சு, சரிஞ்சு கிடந்துச்சு. நடுநிலைமை படுபாதாளத்தில் இருந்துச்சு. போர்க்கால அடிப்படையில் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி முதல்ல கொரோனாவிலிருந்து மக்களை மீட்டெடுத்தோம். அடுத்து திறமையான நிர்வாகத்தால் நிதி நிலைமையை மீட்டெடுத்திருக்கிறோம். அதனுடைய பயணம் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக 11.19 விழுக்காடு என்ற டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் சாதாரணமாக நடக்கல, கடுமையா உழைச்சிருக்கிறோம். சிந்திச்சு பாருங்க, கடந்த 5 ஆண்டுகளில் என்னை செய்திகளில் பார்க்காத நாள் இருக்காது. ஆய்வு கூட்டம், கள ஆய்வுகள், அரசு நலத்திட்ட விழாக்கள், காணொலி வாயிலாக திறப்பு விழாக்கள், நேரடியாக மக்கள் சந்திப்பென தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருந்தேன். நான் மட்டுமல்ல, அரசு இயந்திரத்தை முழுமையாக செயல்பட வச்சேன். அமைச்சர்கள் தொடங்கி கடநிலை ஊழியர்கள் வரைக்கும் கடுமையான உழைப்பை போட்டு தமிழ்நாட்டை மீட்டு இன்று இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு வந்திருக்கிறோம்.